வணக்கம். சினி சினி மினி மினி அலைபாயுதே அலைபாயுதே திரைப்படம் எந்த அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நமக்கு நல்லா தெரியும். மணிரத்னம் இயக்கிய அந்த திரைப்படம் தமிழ் பட வரலாற்றில் ஆழமான இடத்தை பிடித்து எப்படி இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அந்த படத்தில் நடித்ததன் மூலமாக மாதவன் எந்த அளவிற்கு பிரபல கதாநாயகனாக ஆனார், ஷாலினி அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டார். இந்த அலைபாயுதே திரைப்படத்திற்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னா, இந்த அலைபாயுதே படம் தமிழில் வந்துருச்சு, மணிரத்னம் டைரக்ட் பண்ணார், மாதவன் ஆக்ட் பண்ணாங்க, ஷாலினி ஆக்ட் பண்ணது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆக்சுவலாக மணிரத்னம் முதல்ல பிளான் பண்ணது தமிழில் அல்ல, இந்தியில் இந்த படத்தை எடுக்கலான்னு நினச்சிருந்துருக்காரு. அதுவும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியில் ஷாருக் கானை வச்சு எடுக்கலான்னு பிளான் போட்டிருக்காரு. ஷாருக் கானை பார்த்து பேசவும் செஞ்சிட்டார் மணிரத்னம். ஷாருக் கானை பார்த்தாரு, ஷாருக் கான்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்ற அந்த கதையை சொல்லி, ஷாருக் கானுக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் இந்த கதையில் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டார். கதாநாயகியாக கஜோல் மணிரத்னம் மனசுக்குள்ளே பிளான் போட்டிருந்தது. ஆங்கில நாளிதழில் மணிரத்னனுடைய நேர்காணல் வந்துருந்துச்சு, அதில் நான் படித்தேன் சமீபத்தில். அது ஆக்சுவலாக மணிரத்னம் சொல்லியிருக்காரு, இது முதல்ல ஹிந்தியில் தான் நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஷாருக் கானையும் கஜோலை வச்சு பண்ணால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. என்ன விஷயம்னா, அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மணிரத்னம் 80% ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு மன ரீதியாக தயார் பண்ணிட்டார். லாஸ்ட் 20% இருக்குல்ல, இந்த கதையை எப்படி முடிப்பது அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த படத்துலேயே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸை மட்டும் ஒரு தீர்மானிக்கலை, டிசைட் பண்ணலை. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்திருக்காரு. அந்த கிளைமேக்ஸை அவரால் தீர்மானிக்க முடியலை. எப்படி அந்த கதையை முடிப்பது, இதை அவரால் தீர்மானிக்கவே முடியலை பல மாதங்களாக. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினச்சிக்காருன்னா, சரி இப்போ ஒன்று செய்வோம், இன்னொரு கதை நம்மக்கிட்ட இருக்கே, அந்த கதையை வேணால் இப்போ எடுத்துருவோம், இந்த கதையை வேணால் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் தான் தில்சே. ஷாருக் கானை வச்சு தில்சே திரைப்படத்தை ஆரம்பிச்சிட்டார் மணிரத்னம். அந்த படத்தை எடுத்தார், அந்த படத்தை இயக்குனார், அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கு பிறகு என்னென்னா, இப்போ ஹிந்தியில் மனசுக்குள்ளே நினச்ச படத்தை அதுக்கு பிறகு தமிழில் தயாரிக்கிறதுன்னு முடிவுக்கு மாதவனை கதாநாயகனாக போட்டு ஷாலினியை கதாநாயகியை வச்சு தமிழில் அலைபாயுதேன்ற பேரில் பின்னாடி, ஏன்னா இப்போ அவர் பண்ணும்போது ஆக்சுவலாக அங்கே ஷாருக் கானுக்கு வேறு படங்கள்லாம் கமிட் ஆகி, ஏன்னா தில்சே படம் தான் அவர் டைரக்ட் பண்ணிட்டார்ல, அதுக்கு அடுத்து இமீடியட்டாக அவருக்கு ஃபர்தர் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்போது வேறு தயாரிப்பாளர்களுடைய படங்கள், வேறு இயக்குநர்கள் படங்கள், அதுக்கெல்லாம் கால்ஷீட் கொடுத்து அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கும்ல. இந்த மீன் டைம் என்னென்னா, அவர் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை யோசிச்சிட்டார். அப்படி வந்த பிறகு சரி தமிழில் அந்த படத்தை எடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தமிழில் இந்த படத்தை அலைபாயுதே படத்தை மணிரத்னம் இயக்கினார். இயக்கி இங்கே எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அது அமைந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதற்கு பிறகு இந்த திரைப்படம் இந்தியில் எடுக்கப்பட்டது. ஆனால் மணிரத்னம் அந்த படத்தை இயக்கவில்லை. சாதியா அப்படின்ற பேரில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் 2002ஆம் ஆண்டு அங்கு திரைக்கு வந்தது. அந்த படத்தை இயக்கியவர் ஷாத் அலி. தமிழில் எப்படி ஒரு வெற்றி படமாக அமைந்ததோ அதே மாதிரி இந்தியிலையும் அந்த படம் பேசப்படும் படமாக அமைந்தது. அந்த படத்தில் கதாநாயகனாக அங்கு நடித்தவர் விவேக் ஓபராய், கதாநாயகியாக நடித்தவர் அருமையான நடிகையான ராணி முகர்ஜி. அலைபாயுதே திரைப்படம் தமிழில் திரைக்கு மாதவன், ஷாலினி அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, வளர்ச்சியை உண்டாக்கியது அப்படின்றது மணிரத்னத்தினுடைய புகழ் கிரீடத்தினுடைய பெருமை சேர்த்த ஒரு திரைப்படம் அலைபாயுதே அப்படின்றது ஒன்று. அந்த திரைப்படத்தினுடைய அந்த கதைக்கரு அப்படின்றதுல அது அந்த நேரத்தில் யாருமே எடுக்க துணியாத துணிச்சலான கதைக்கருவை மையமாக வைத்து மணிரத்னம் அந்த படத்தை இயக்கி இருந்தார்ன்றது ஒன்று. இளம் தலைமுறையினர் இன்று கூட அலைபாயுதே திரைப்படத்தை எந்த அளவிற்கு தங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அப்படிப்பட்ட வரலாறு படைத்த அலைபாயுதே திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட மறக்க முடியாத பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.